பீகார் அதே போல வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் மம்தா பானர்ஜி எல்லாம் ரயில்வே மினிஸ்டர்லாம் இருந்தாங்க. ஆமா தானே? நம்ம எத்தனை முறை ஆட்சியில பங்கு இருந்தோம். காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தோம். நாம ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ரயில்வே மினிஸ்ட்ரி வாங்கி நம்ம பகுதிகளுக்கெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்க முடியாதா? பீகார்ல இருக்கிறவங்க ரயில்வேவை கேட்டு வாங்குறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்த மம்தா ரயில்வேவை கேட்டு வாங்கினாங்க. ஏன் தமிழ்நாட்டுல நம்ம தயாநிதி மாறன் போன்றவருக்கோ, ஆர் ஆசாவுக்கோ நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரி வாங்கி டிஆர் பாலுக்கோ வாங்கி நாம டெவலப் பண்ணிருக்கலாம்ல. நாம என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கேட்டு வாங்கணும் நம்ம? ஒன்னு தெரிஞ்சுங்க. 2004, 2009 ஒன்றிய அரசுல நம்ம காங்கிரஸோட யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கக்குள்ள நம்ம டிஆர் பாலு அவர்கள் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், தரைவழி போக்குவரத்து அமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய சாலைகளுடைய நிலைமை எல்லாமே இன்னைக்கு 4 வழி சாலைகள், இந்த பைபாஸ் என்று சொல்லக்கூடிய கான்செப்டே 2004, 2009 டிஆர் பாலு வந்ததுக்கு தான் மந்திரியா போடப்பட்ட சாலைகள். வாஜ்பாய் காலத்துல வாஜ்பாய் தங்க நாற்கர சாலை திட்டம் கிட்டத்தட்ட அது அந்த தங்க நாற்கர சாலை வாஜ்பாய் பீரியட் முடியக்குள்ள வந்தது. ஆனால் டிஆர் பாலு தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுடைய சாலைகள் மேம்படுத்தப்பட்டப்ப அப்போ ஒரு காமெடியாக கூட ஒன்று சொல்லுவாங்க, என்ன போடுற ரோடு பூரா தமிழ்நாட்டுக்கே போட்டாச்சா, டிஆர் பாலு போட்டாராங்கிற மாதிரி வட இந்தியாவில் அப்போ வாஜ்பாய் காலத்திலே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் கமெண்ட் அடிச்சதா சொல்லுவாங்க. டிஆர் பாலுடைய எஃபர்ட்ஸும் திமுகவுடைய எஃபர்ட்ஸும் சாலை வசதி மேம்படுத்துறதுக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான சாலைகள் இருக்குன்னா அந்த 2004 to 2009 தரைவழி போக்குவரத்து அமைச்சராக திரு டிஆர் பாலு அவர்களும் அப்போ திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய சீரிய முயற்சியால் தான் இன்னைக்கு இவ்வளோ சாலைகள் போடப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் ரயில்வே வாங்கலைங்கிறது ஒரு குறை இல்லை. அப்போ சாலைகள் தேவைப்பட்டது, தரைவழி போக்குவரத்து துறையை வாங்கி சாலைகள் போடப்பட்டது. இன்னைக்கே சாலையே இல்லாத கிராமங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கு. வாங்க போலாம்.